ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஆர்பிஎஃப். ஓகேங்களா, ஆர்பிஎஃப்பில் சிலபஸ், அதுக்கப்புறம் ஒரு ஓவராலாக அந்த வீடியோ அந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப்னா ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஆர் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ், அதாவது ஆர்பிஎஸ்எஃப். இதுதாங்க அந்த ஜாபோட நேம், அந்த கேட்டகரியோட நேம் வந்து இதுதான். என்ன வேக்கன்சின்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டபிள். ஓகேங்களா, கான்ஸ்டபிளுக்கும் இருக்குது, எஸ்ஐக்கும் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம கான்ஸ்டபிள் பார்க்கலாம். அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் கொடுத்துருப்பீங்க. ஓகே, ஜாப் வேக்கன்சி வந்து 8619. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஜாப் வேக்கன்சி வந்து அவைலபிள். ஓகே, இப்போ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 30 ஜூன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இது காமனாக எல்லா எக்ஸாமும் இருக்கிறது தான். சிபிடி டெஸ்ட் மட்டும் தான் நீங்கள் எழுதணும். ஃபிசிக்கல் வந்து நீங்கள் வந்து உங்கள் பாடி, உங்களுடைய அந்த ரன்னிங் அந்த மாதிரி பார்ப்பாங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரிஜினல் தானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சிலபஸ் பார்க்கலாம். எக்ஸாம் எப்போன்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் 2018. ஓகேங்களா, அந்த டைமில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, இன்னும் வந்து அவங்க வந்து அலௌன்ஸ்மெண்ட் சரியாக கொடுக்கல. பட் செப்டம்பர் அக்டோபரில் கன்ஃபார்ம்டு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து சிலபஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு நமக்கு வந்து டைப் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்னமா டைப் இருக்குன்னு பாருங்கள். ஓகே கைஸ், சப்ஜெக்ட் அப்படி தானே. இப்போ வந்து சிபிடி அப்படிங்கிறதான் எக்ஸாம் சொல்லியிருந்தேன். அதில் வந்து 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஜென்ரல் அவேரன்ஸ், அரித்மெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஓகேங்களா, அவேரன்ஸ் அப்படின்னா பொதுவாக, அதாவது பொதுவான விஷயங்கள் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அரித்மெட்டிக்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, மேக்ஸ். அப்புறம் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்னா உளவியல் பகுதி, அதாவது லாஜிக் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இது வந்து ஈஸியான பார்ட். அரித்மெட்டிக்கும் ஈஸியான பார்ட். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து உங்களுடைய ஜிகே நாலேஜை வச்சு நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிகே, அதாவது ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அரித்மெட்டிக்கில் 35 கொஸ்டின்ஸ், இதில் வந்து 35 கொஸ்டின், மொத்தம் 120 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உளவியல் பகுதியிலையும், அதாவது இன்டெலிஜென்ஸ் பகுதியிலையும் மேக்ஸ் பகுதியிலையும் நீங்கள் வந்து எக்ஸாமில் அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த நிமிஷமே கரெக்டான ஆன்சர் எது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த 70 மார்க்கும் நீங்கள் கரெக்டாக எய்ம் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் ஷுவராக 70 மார்க் கன்ஃபார்ம்டு வாங்கிடலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்பாட்லேயே தெரிஞ்சிடும் இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, பட் இந்த ஜிகே அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து சரியாக தெரிஞ்சால் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. அதாவது மேக்ஸையும் உளவியல் பகுதியும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்து ஜென்ரல் அவேர்னஸை டெய்லி நியூஸ் பேப்பர் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம். டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் தராங்க. ஓகேங்களா, டைம் கம்மி தான். 120 கொஸ்டினுக்கு 90 நிமிஷம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தராங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க சிலபஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், எக்ஸாம் லாங்குவேஜ் அவைலபிள். ஓகேங்களா, 15 லாங்குவேஜ் இருக்குது. அதில் வந்து தமிழ் அப்படிங்கிறதும் ஒரு லாங்குவேஜ் தான். ஸோ நீங்கள் வந்து தமிழ் சூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். இங்கிலீஷ் வந்து டிஃபால்ட் லாங்குவேஜ், தமிழ் வந்து உங்களுடைய மதர் டங். ஓகேங்களா, நீங்கள் வந்து தமிழ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ் அவைலபிள். ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மொத்தம் 120 கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் நெகட்டிவ் மார்க்ஸ். ஓகேங்களா, நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட். மொத்தம் வந்து 1/3, அதாவது 3 கொஸ்டின் தப்பாக எழுதிங்கன்னா 1 மார்க் போகும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். 1/3னா 0.33 மார்க்ஸ், அதாவது ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதிங்கன்னா. ஓகே, 90 நிமிஷம் டைம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ சிலபஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அப்படி தானே. ஜென்ரல் அவேர்னஸ்னால் வந்து ஜிகே, பொது அறிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதில் வந்து எப்படி பிரிச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ரீசெண்டாக 2018 ஆர் 2002 ஒரு 3 வருஷத்துக்குள்ளே நல்லா ஃபேமஸாக ரீச் ஆன ஒரு புக்கோட ஆத்தர், அந்த புக் நேம் கொடுத்து ஆத்தர் நேம் கேட்பாங்க, இல்லை ஆத்தர் நேம் கொடுத்து புக் நேம் கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேங்களா, அதாவது முடிவெடுக்கிறது அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு, அதாவது கிரிக்கெட், அப்புறம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அப்புறம் இன்வென்ஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டுனா கண்டுபிடிப்புகள், விஞ்ஞானிங்க அவங்கள பற்றி இருக்கும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ட்ரெடிஷ்னல், ஃபெஸ்டிவல் எல்லாமே, கலை, அதாவது வரலாறு, கலை, கட்டிடக்கலை அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக போயிடும். அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் ரிசர்ச் வந்து ரிசர்ச் சம்மந்தமான விஷயங்கள், எக்கனாமிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நிறைய டாபிக் கவர் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எக்கனாமிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஓகே, சுவாலஜி, ஜென்ரல் அவேர்னஸ், என்விரான்மெண்டல், அதாவது பொது அந்த இது சுற்றுச்சூழல் அந்த மாதிரி. அப்புறம் இந்தியன் பார்லிமெண்ட் சம்மந்தமாக, பேசிக் ஜிகே, ஃபேமஸ் டேஸ் அண்ட் டேட்ஸ். ஓகேங்களா, எல்லாமே ஜஸ்ட்டு நேம் ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியும். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ், கம்ப்யூட்டரில் உள்ள சின்ன கொஸ்டின், அதாவது கட் காப்பி பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கூட கேட்பாங்க. ஜென்ரல் பொலிட்டிக்ஸ், அதாவது பொலிட்டி. ஓகேங்களா, அதாவது அரசியல் சம்மந்தமாக கேட்டுருக்காங்க. நாலேஜ் ஆஃப் கரண்ட் ஈவெண்ட்ஸ், கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி,
நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மாதிரி நேம்ஸ் கேட்பாங்க. எவ்ரிடே சயின்ஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேப்பரை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த பேப்பரை வச்சு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்னி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஃபிசிக்ஸ். வேறு ஒன்றும் இல்லை, +2ல் உள்ள ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி, இதையே உங்களுக்கு ஒரு 4 டாபிக் இதில் வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கட்டிடக்கலை, அரசியல், விளையாட்டு, கிரிக்கெட், அப்புறம் புவியியல் அமைப்பு, அதுக்கப்புறம் ஏதாவது முக்கியமான டேட்ஸ், அதுக்கப்புறம் அப்புறம் புக்கோட ஆத்தர் நேம்ஸ், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ், அப்புறம் கொஞ்சம் பாராளுமன்றத்தை பற்றி, அதாவது நம்மளுடைய பார்லிமெண்ட் அதை பற்றி படிக்கிறது, இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்துடும். இந்த டாபிக் பொறுத்தவரையில் 50 மார்க் இங்கே தான் கவர் ஆகுது. ஓகேங்களா? 3 டாப்பிக்கில் அதிகப்படியான மார்க் வந்து இந்த பார்ட்டில் தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்கள், மேக்ஸ். அரித்மெட்டிக் அப்படின்னா மேக்ஸ். ஓகேங்களா? மேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், யூஸ் ஆஃப் டேபிள் அண்ட் கிராஃப்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து டேபிள் கிராஃப்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி, ஹோல் நம்பர்ஸ், ரேஷியோ அண்ட் ப்ரிப்பரேஷன், டெசிமல்லாம் புள்ளி, அதாவது ஃப்ராக்ஷன், அதாவது பாயிண்ட் வேல்யூ, அந்த மாதிரி சம்திங் வரும். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். ஃபண்டமெண்டல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, ப்ளஸ் மைனஸ், வகுத்தல், பெருக்கல், அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இது வரும். அதுக்கப்புறம் பெர்சன்டேஜஸ், சதவீத கணக்குகள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாப நட்ட கணக்குகள், ஆவரேஜ், சராசரி. ஓகே, அடுத்தது இன்ட்ரெஸ்ட்னா வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு டைப்பில் உண்டு. அதுக்கப்புறம் மென்சுரேஷன்ஸ், டிஸ்கவுண்ட், ரேஷியோ ப்ரிப்பரேஷன். கைஸ், எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக சொல்லணும்னா இந்த அரித்மெட்டிக் அப்படிங்கிற டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். மொத்த டாப்பிக்குமே நமக்கு வந்து வீடியோ கவர் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து நம்ம வந்து அதாவது ஆல்பம் எப்படி வச்சுருப்போம் கேட்டிங்கன்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற நேமில் இருக்கும். அண்ட் உளவியல் அப்படிங்கிற ஒரு பகுதி இப்போது ரீசெண்டாக டெய்லி காலையில் 8 மணிக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ அதில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அரித்மெட்டிக்ங்கிறது வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம சேனலில் இருக்க மொத்த அரித்மெட்டிக் சம்மந்தமான வீடியோஸும் பாருங்கள். நான் வந்து ஹெட்டிங்ஸ் எல்லாமே தமிழில் கொடுக்கல. இந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதுதான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவிலே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு நீங்கள் நம்ம டெய்லி ஒவ்வொரு டாபிக் கவர் பண்ணுற மாதிரி டெய்லி ஒவ்வொரு டாப்பிக்கில் டிக் பண்ணிட்டே வாங்க. அந்த மாதிரி நீங்களே ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு சிலபஸ் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஜென்ரல். ஓகே, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசானிங். ஓகேங்களா? இதுதான் உளவியல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த உளவியல் பகுதி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான பகுதியாக இருக்கும். அதாவது ஈஸியாக மார்க் வாங்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். அனலாஜி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஒப்புமைப்படுத்தி பார்க்குறது. ஓகே, 1:3 வச்சு அதுக்கப்புறம் 2 என்ன வரும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 1:3, 2 என்ன வரும் கேட்டிங்கன்னா 4 வரும். அந்த லாஜிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆட் நம்பர்ஸ், இது வந்து ஈவன் நம்பர்ஸ். இங்கே ஒரு ஆட்லேருந்து அடுத்த ஆடுக்குள்ள கேப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஈவன்லேருந்து அடுத்த ஈவன் கேட்டிங்கன்னா 4 வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிம்பிள் கொஸ்டின் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது அனலாஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் நம்பர் சீரிஸ். இது மேக்ஸில் கவர் ஆகிருந்து. இதுவும் நம்ம தெளிவாக வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, நம்ம கம்ப்ளீட்டாக ஒருக்கா பார்த்துட்டு சொல்கிறேன். சிமிலரிட்டி அண்ட் டிஃப்ரென்சஸ், விஷுவல் மெமரி, இது அப்சர்வேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பேஷியல் விசுவலைசேஷன், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ப்ராப்ளம் சால்விங் அனாலிசிஸ், ஜட்ஜ்மெண்ட், டிசிஷன் மேக்கிங். இந்த ப்ராப்ளம் சால்விங் அனாலிசிஸ்லாம் சூப்பர் கொஸ்டின். ஜட்ஜ்மெண்ட்னா ஒரு தீர்ப்பு நீங்கள் என்னவா சொல்லுவீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிசிஷன் மேக்கிங் இதுவும் நல்ல கொஸ்டின் தான். ரிலேஷன்ஷிப், அப்புறம் ரிலேஷன்ஷிப்னா உறவு முறைகள், பிளட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அரித்மெட்டிக்கல் ரீசனிங்ஸ், அப்புறம் வெர்ப் அண்ட் ஃபிகர் கிளாசிஃபிகேஷன். இந்த ஃபிகர் கிளாசிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கொஞ்சம் படங்களை கொடுத்துட்டு 4 சாய்ஸ் கொடுத்துட்டு அதில் என்ன வரும் அப்படிமா கேட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வெர்பல் சீரீஸ், கோடிங்ஸ் அண்ட் டீகோடிங்ஸ், சிலாஜிசம் ரீசனிங்ஸ். ஓகேங்களா கைஸ்? இது சொல்லணும்னா சரியாக சொல்லணும்னா நம்மளும் இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கும் கம்ப்ளீட்டாக வீடியோ போட்டிருக்கோம். ஒரு ஆல்பம் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஓகே, உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து சேனலில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் எல்லாமே நேம் வந்து மற்ற சேனல் மாதிரி தமிழில் கொடுக்கல. எல்லாமே இந்த ஆர்பிஎஃப், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் நேம் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த டாப்பிக்ஸை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு நீங்கள் நம்ம சேனலில் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா ஹெட்டிங்ஸுமே ஒவ்வொரு தம்ப்நெயிலில் இருக்கும், ஒவ்வொரு ஃபோட்டோவில் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி வீடியோ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைனா தனியாக வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், நம்ம வந்து தனியாக வீடியோ வேணாலும் பார்க்கலாம். ஓகே கைஸ், இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் பார்த்தாச்சு, மேக்ஸ் பார்த்தாச்சு. ஓகே, 3 டாப்பிக்கும் கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஓகேங்களா? இதுதான் கைஸ் சிலபஸ். இந்த ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து சிலபஸ் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி நான் வேணால் உங்களுக்கு இந்த லிங்க் கொடுக்குறேன். இதன் மூலமாக நீங்கள் வந்து இந்த ஃபைல், இந்த ஜஸ்ட் இந்த நேம் நீங்கள் வீடியோ திரும்ப ஒருக்கா வச்சு கூட இந்த நேம்ஸை நீங்கள் புஷ் பண்ணி எழுதுங்க.
ஃபேமஸ் புக்ஸ் ஆத்தர்ஸ் இந்த மாதிரி ஹெட்டிங்ஸை நோட் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் சின்ன ஒரு பேப்பர் எடுத்து அதில் நீங்கள் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் டெய்லி பாருங்கள். நம்ம என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் டாபிக் கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மாடல் டெஸ்ட்லாம் எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு புக்கில் உள்ள மொத்த கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிற செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஏதாவது எரர் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல்.